friends, welcome back to kirthustars. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் फ्रेंड्स. பொதுவா ஜென்ஸோட இந்த டி-ஷர்ட், பேண்ட் எல்லாமே எப்படி நம்ம சீக்கிரமா ஃபோல்ட் பண்ணி நீட்டா வைக்கிறது. சோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம வார்ட்ரோப்ல இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை பொறுத்தவரை நம்ம மடிச்சு வைக்கும்போது அது சில டைமில் அடிக்கடி களைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம களையாமல் நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது எப்படிங்கிற ஒரு 2 மெத்தடை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட் வந்து நல்லா விரிச்சிட்டு நம்ம ஜென்ரலாக மடிக்கிறது எப்படின்னா அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மடிக்காமல் ஸோ இந்த பாக்கெட் இருக்கக்கூடிய பகுதி வந்து மேலேருந்து கீழாக நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இப்போ நான் வீடியோவில் மடிச்சுட்டுருக்குங்களா, இந்த மாதிரி மடிச்சுட்டு அடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த கால் பகுதி அதையும் வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எதுக்காக இந்த மாதிரி மடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பாக்கெட் மாதிரி உள்ளே சொருவி விடுறதுனால நம்மளுக்கு களைஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம மடிக்கிறோம். இப்போ ரெண்டாக மடித்தது இப்போ மேலே அந்த பாக்கெட் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ளே வந்து நல்லா டைட்டாக சொருவி விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட் வந்து எடுக்கும்போது எப்பயுமே களைஞ்சு போகாமல் இருக்கும். அதே மாதிரி வார்ட்ரோப்பில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது இடத்தையும் வந்து ரொம்ப அடைக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக. அதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 2 கால் பகுதியுமே வந்து நம்ம இந்த மேலே பாக்கெட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம சொருவி விட்டாச்சு. அடுத்து இதை அப்படியே திருப்பி ரெண்டாக மடிச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி இடமும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும், ரொம்ப மொத்தமாக தெரியாது. பொதுவாகவே ஜீன்ஸ் பேண்ட்லாம் நம்ம மடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால ரொம்ப மொத்தமாக இருக்கும், அது இடத்தையும் அதிகமாக பிடிக்கும். பட் இந்த மாதிரி மடிக்கும்போது ஒன்றும் களைஞ்சு போகாமல் இருக்கும், அதே மாதிரி இடமும் அதிகமாக சேவ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை நம்ம மடிக்கிறத பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். அதுலேயும் வந்து உங்களுக்கு இடம் அதிகமாக சேவ் ஆகும், அதேமாதிரி சீக்கிரமாக களைஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பேண்ட்டை ரெண்டாக விரிச்சிட்டு இப்போ கீழே இருந்து அந்த கால் பகுதியிலேருந்து நம்ம மடிச்சு எடுக்க போகிறோம். அடுத்து இதை திரும்பவும் ரெண்டாக மடிச்சுக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி மெத்தட், சீக்கிரமாக மடித்து முடிச்சிடலாம். அடுத்து இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய 2 கால் வந்து தனித்தனியாக இருக்கிறத நம்ம ஒன்றா சேர்த்திடுறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மெத்தட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக வந்து இந்த துணி வந்து தெரியாது, இடத்தையும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். அதேமாதிரி அயன் பண்ணாத துணியை கூட நம்ம இந்த மெத்தடில் மடித்து வைக்கும்போது துணி வந்து ரொம்ப கசங்காமல் நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம டிஷர்ட் அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலேயே ஈஸியாக நம்ம மடித்து வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் காமிக்க போகிற இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட்டை மடிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், ரொம்ப சுலபமாக நம்ம மடித்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஷோல்டரோட சென்டர் பகுதியை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் பிடிச்சிட்ருக்குங்க இந்த மாதிரி. அடுத்து அதுக்கு நேராக கீழே கொஞ்சம் பாக்கெட்டுக்கு கீழே சென்டராக பார்த்துட்டு அந்த இடத்துலையும் நம்ம அந்த துணியை வந்து ஒரு கையால் பிடிச்சிக்கலாம். இப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த ஷோல்டர் பகுதியும் அந்த கீழே என் போர்ஷனையும் 2யும் ஜாயின் பண்ணி நம்ம பிடிச்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக அதை வந்து மடிக்க வந்துடும். அடுத்து ஆப்போசிட் சைடில் அப்படியே நீங்கள் மடிச்சுக்கிட்டால் போதும். இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா இதுக்கிட்டே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். அதிகப்படியான டிஷர்ட் இருந்தாலும் கூட நம்ம சீக்கிரமாக மடித்து வச்சிட முடியும். அதே மாதிரி ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம மடித்து வைக்கிறதுனால. ஸோ நம்மளுக்கு சைஸ் எந்த அளவுக்கு சின்னதாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சின்னதாகவே நம்ம மடித்து வச்சுக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். அடுத்து இப்போது இந்த டிஷர்ட் நம்ம குட்டியாக மடிச்சிருக்கனால நம்ம பேண்ட்டுக்கு உள்ளேயே வச்சு நம்ம மடித்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேளை அந்த செட் பேண்ட்டோட அதுக்கு மேட்சிங் டிஷர்ட்டாக இருந்ததுன்னா நம்ம அதுக்குள்ளேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஷர்ட்டை வந்து தனியாக தேடுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வார்ட்ரோப்பில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், இடமும் சேவ் ஆகும், அதேமாதிரி நம்ம டைமும் ரொம்ப சேவ் ஆகும், நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ அடுத்து நான் இப்போது காலர் இல்லாத டிஷர்ட்டை அதே மெத்தடில் எப்படி ஒரு 2 நிமிஷத்துலேயே மடிக்கிறது அப்படிங்கிறது அதையும் பார்க்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரோட சென்டர் போர்ஷனும் அதே மாதிரி கரெக்டாக அந்த டிஷர்ட்டோட நடுப்பகுதியிலையும் நம்ம பிடிச்சிட்டு அந்த ஷோல்டரோட எண்டும் அது பாட்டமையும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம மடித்தாலே போதும். டிஷர்ட்டை மடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம மடித்து முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடையிலலாம் எப்படி இந்த பாக்கெட்டில் போட்டு நமக்கு மடித்து கொடுப்பாங்களோ அதே மாதிரியான ஃபினிஷ் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுவும் 2 நிமிஷத்துலேயே நம்ம இதை மடித்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிஷர்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம மடித்து வைக்க முடியும். ஸோ வார்ட்ரோபையும் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.